விடுவாளா இல்லையா? ஆமா, வெளியே விடமாட்டா இல்லையா? ஆமா. சண்டை. எனக்கு ஒருக்க கல்யாணம் ஆச்சு தெரியுமா? அதுக்கு முன்னால காதல் வந்தது. யாருக்கு? எனக்கு. உங்களுக்கு? என்ன ஊர்ல உள்ள காதல் கதையை சொல்ல முடியும்? உங்களுக்கு காதல்? ஆமா, உண்மையிலே அதை மறக்க முடியாது. எப்ப தெரியுமாக்கா? 1992. வருஷத்தை கூட நீங்க என்ன மறக்கல? எப்படி முதல் காதல் இல்லையா? மறக்க முடியுமா? மறக்க முடியல. ஆமா. அந்த பிள்ளைய மறந்துட்டீங்களா? அவளை எப்படி மறக்க? கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, என்ன இஷ்டப்படல. சும்மா கண்ணு மேடிச்சு போயிடாத. இல்லம்மா, வேற ஊரு. ஆனா உண்மையிலே நான் ஊர்ல இருந்து காலேஜுக்கு போவாங்க, விவேகானந்தா காலேஜுக்கு. அப்ப இப்ப மாதிரி பல்சர் குல்சர் எல்லாம் கிடையாது. அப்ப எங்க அம்மா ஒரு சைக்கிள் தான் வாங்கிட்டு இருந்தாங்க, நல்ல லோடு கேரியர் உள்ள சைக்கிள். அதை தர்றன்னு சம்பிட்டு போனோம். கரெக்டா போற சண்டால 9:45 ட்ரெயின் போவோம். கேட்ட போட்டான். நான் இப்படியே முடிச்சுட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல ஒரு லேடி பேர்டு பக்கத்துல வந்து, லேடி பேர்டு ப்ளூ கலர் வண்டி கிட்ட வந்து கேட்ட எடுத்தோம் பாத்தீங்களா? ஆமா. எனக்கு ஃப்ரெண்டு அதுக்கு பேக்கில் தட்டிச்சு, சைக்கிள்ல பேக்கில் தட்டிச்சு. அப்படியா? சைக்கிள்? ஆமா. ஒரு முறைச்ச பாருங்க. நான் பாம்போல குன்னி கூறி வீட்டுக்கு போயிட்டேன். ஏம்மா இப்படி கவலைப்படாத போன, சும்மா போனாங்க. நானும் போனேன். அடுத்த நாள் அதே மாதிரி 9:50 லேட்டா போனேன். கேட்ட போட்டான். அப்ப நான் வந்து நிக்கேன், அதே சைக்கிள் கிட்ட வந்து நிக்கு. கேட்ட தூரம்னா அந்த பேக்கி எனக்கு ஃப்ரெண்ட்ல திட்டுச்சு. அதுக்கும் பிறகு அவ பார்க்க நான் பார்க்க அவ பார்க்க, அவ 2 பேர்த்த அம்மா பார்க்க, ஏகப்பட்ட பிரச்சனை அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனா அவன் நடந்து போனா நீ வைங்களாம், ரெட்டு சுடைய மடிச்சு போட்டு அப்படி ஸ்டைலா நடப்பா. நம்ம கடை வீதி கலகலக்கும் ஏன் அக்கா மக அவன் நடந்து வந்தா, நம்ம பஸ் ஸ்டாண்டே பல வழக்கும் பச்சை கிளி அவ பறந்து வந்தா, அவ பின்னி முடிச்ச ரெட்ட சடையும் அவ எட்டி எடுத்து வச்ச நடையும் துண்டில் ஒன்ன போட்டது போல் சுண்டி சுண்டி வந்து இழுக்கும். கடை வீதி கலகலக்க. நான் எனக்கு லவர பாடிட்டு இருக்கேன், அவரு கம்பெனி எடுத்து போடு. என் கதையை பாடுறேன், என்ன உங்க கதையை பாடுறிய? என்ன கொஞ்சம் தான் அப்பவும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்களாங்க? சரி சொல்லுங்க. பார்த்தாங்க இது சரியில்லை தம்பி, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க. தலைவரை கூப்பிட்டு, ஐயா என் பையன் நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான், 27 வயசு ஆயிட்டு, நல்ல பொண்ணை பாருங்க. அடுத்த நாள் மனுஷன் 4 சம்பந்தம் கொண்டு வந்துட்டேன். 4 சம்பந்தம் உங்களுக்கு? நான் ஆளு அப்போ ஒரு மாதிரி இருப்போம்ல, ஒரு பக்கம் விஜயமா இருப்போம், ஒரு பக்கம் அஜித்தமா இருப்போம். கலர் அப்படி இல்லையா? அப்படி. ஆமா. அனிதா கலர் கிடையாது இல்லையா? ஆமா, சூப்பர் கலர். சூப்பர் கலரா? ஆமா, கொண்டு வந்துட்டாரு. ஆனா இவ்வளவு வயசான கூட இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு. காலையில 5 மணிக்கு வந்து சேர்க்க மனுஷன். ஏன்னா எங்க அம்மாட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கணும் பாத்தீங்களா? கிளியரா வந்துருக்கா. பேக்க முடிச்சு, அம்மா வணக்கம் வாங்க. உடனே எங்க அம்மா வாங்கய்யா வாங்க, என்ன சம்பந்தம் கொண்டு வந்து? ஆமாம்மா, நான் தம்பிக்கு சொன்ன உடனே 4 சம்பந்தம் அமைச்சு போச்சுமா. எத்தனை? 4 சம்பந்தம். முதல்ல காமிச்சாரு பிள்ளைய பாருங்க, 20 வயசு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், 20 வயசு, 20,000 ரூபாய் கையில, 20 பவுன் உருப்படி. எங்க அம்மா உடல வேலையா? அடுத்த சம்பந்தமா இத பாருங்க, 30 வயசு, 30,000 ரூபாய் கையில, 30 பவுன் உருப்படி. எங்க அம்மா உடல. அடுத்த 40 வயசு, 40,000 ரூபாய் கையில, 40 பவுன் உருப்படி. நான் ஓடி போனேன், சண்டாளா எனக்கு 27 வயசு, 23 பொண்ணு பாரு, 25 பொண்ணு பாரு, 40 வாய பழக்கா நீ செக்கு சம்டி, நல்ல குணமான பொண்ணு, அடக்கமான பொண்ணு மனுஷா அப்படின்னு. மனுஷன் டக்குனியே கைய பிடிச்சாரு, நேரா கூட்டிட்டு போயிட்டே இருக்கா. எங்க? சுடுகாட்டுக்கு. இது நேரத்துக்கு அடக்கமான பொண்ணு, இது முந்தா நாள் அடக்கமான பொண்ணு. இந்த குழி வெட்டி போட்டுருக்க ராமசாமிக்கு மருந்து அடிச்சுட்டு அவ்வளவு அடக்கம் பண்ணுவாங்க. இதுல உனக்கு எந்த பொண்ணு வேண்டி கேட்கறானு, பொண்ணு உங்களுக்கு எப்படி கிடைக்கும் நடுவர்களே? எப்படி கிடைக்கும்? சுடுகாட்டுல கிடைக்கும். சுடுகாட்டுலதான் அடக்கமான பொண்ணு கிடைக்கும். என்ன சொல்றேன், குணமான பொண்ணை காட்டுறேன். அதுவும் கூட்டிட்டு போயிட்டான். 4 பேரு வருஷம் பண்ணி விட்டுருக்கான். இது மஞ்ச காமலையில குணமான பொண்ணு, இது கொரோனால குணமான பொண்ணு, இது வாந்தி பேஜ்ல குணமான பொண்ணு, அது டைபாய்ட்ல குணமான பொண்ணு. இதுல எந்த பொண்ணு வேணும் கேட்கறானே? இப்படிப்பட்ட பொண்ணை கட்டிக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இருக்க முடியும், வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க. எப்படி? பக்கத்து ஊர்ல. பக்கத்து ஊருனாக்கி அதுல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துல. சரி, ஊர்ல சொன்னா அது குடும்பக்காரவங்க இங்க இருப்பாங்க, கும்மி அடிச்சிருவாங்க. வேண்டாம். பேசி முடிச்சுட்டாங்களா? பேசி முடிச்சு ஐப்பசி 23 என்கேஜ்மெண்ட்.
ஐப்பசி 23. ஆமா. என்ன உங்களுக்கு மறக்கல? அது எப்படி மறக்க முடியும்? ஆ. முதல் நிச்சயதார்த்தம் பத்தியா ஓ, அதனால மறக்க முடியல. ஆனா உண்மையில எனக்கு எங்க குடும்பம் பெரிய குடும்பம். பெரிய குடும்பம். எங்க அக்கா 4 பேர், எங்க அண்ணன் 4 பேர், 9 அவ்வளவுதான். ஏ அப்பா, சரியா? ஆ. செல்ல தம்பி பத்தியா? உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாங்க? எங்க அப்பா பெரிய பணக்காரர். அவரு அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியா? ஆமா, சரி. அவரு ஏகப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைங்க 2 கோடி ரூபாய் செத்து தேடி அப்பமே தேடிச்சிருக்காரு. ஆ. நான் தான் சரியான போய் கூட தெருவோட தெரிஞ்சாலே. ஓஹோ. ஆமா. இல்ல பரவாயில்ல, நீங்களும் நல்லா தான் வந்துருவீங்க, நல்லா வருவீங்க. ஆனா வந்துட்டு இருக்க முடியாது. ஆமா. நல்ல வாரேன். ஆ, சரி. ஆனா உண்மையிலே ஆ. நீ கேட்டியங்கா, ஆனா உருப்பற்ற நீ இல்ல நடுவர் அவர்களே. சொல்லுங்க. உண்மையிலே ஆ. அந்த நிச்சயதார்த்தம் நடந்து எப்படி தெரியுமா? சொல்லுங்க. நான் தான் மாப்பிள்ள. அப்ப நீங்க தானே மாப்பிள்ள? ஆமா. நானா இதே சட்டையெல்லாம் போட்டு இன் பண்ணி விட்டு இருந்தானா, எங்க அக்கா மூத்தா வந்தா, நான் தான் பட்டு பிளேட் எடுப்பேன், நான் தான் பட்டு பிளேட் எடுப்பேன். ஏச்சா பட்டு பிளேட்டை நீடு, அடுத்த விட ஆட்டுல கூட ஆரஞ்சு கூட எல்லா குடும்பத்தோட அப்படி நேர போறோம். பொண்ணு வீட்டுல போய் நிக்கும். பொண்ணு கண்ணு சும்மா தானே இருக்கு, டப்பா வாய் வாயின வந்திருக்க, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்க, ஐயோ உரையினெல்லாம் வந்திருக்க. சண்டாளி எப்படி வந்தா தெரியுமா? ஓடிட்டா. ஏன் நான் பாக்கல. சரி, நம்ம வீட்டுல என்ன கூன குருடையா பாத்து வைப்பாவ, நல்ல பொண்ணை தானே பாத்து வைப்போம். நானும் வந்துட்டேன். ஒருவேளை உங்களை பார்த்து வெக்கத்துல ஓடிட்டாலோ யாருக்கு தெரியும்? நான் என்னதை கேட்கல பாத்துட்டுங்க. ஏக்கா எல்லாம் முடிஞ்சு தை 5 கல்யாணம்க்கா. அந்த அக்கா பாக்காவ, என்ன தை 5 நாள் கல்யாணமா? இல்ல 5ஆம் தேதி கல்யாணம். 5ஆம் தேதி தை 5 கல்யாணமா? ஆனா கல்யாணத்தினை காலையில. அதுதானே உங்களுக்கு முதல் கல்யாணம்? அப்படிதான் நினைக்கேன். ஆனா கல்யாணத்தன்னை காலையில் யாருக்கு இனிமேதான் எனக்கு சோகம் மண்டையில எடுத்து தொடங்க போக்கா. ஆனா உண்மையில இப்படி யாருக்கும் வரப்படாது. காலையில் 4:30 மணி எங்க அம்மா அடிச்சு எழுப்பி, எலும்புல என்ன கல்யாணத்தை வச்சுட்டு உறங்கிடக்கான எழுப்பி நல்ல வெந்நீர் காய்ச்சி உள்ள முக்கி வெளியே எடுத்து விட்டுட்டாவ. கோழிகளுக்கு முடி பின்னதுக்கு முக்கிய எடுப்ப முடியாக்கா, அப்படி சென்றாலும் முக்கி வெளியே விட்டுருக்கா. நான் குளிர் வந்தாங்க. எப்படி? பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு பண்ணி, அதுக்கு மேல சொல்லாதீங்க, எல்லாம் போட்டுக்கிட்டு நான் இப்படி நிக்க. ஏன் நான் மாப்பிள்ள. ஐயோ, நான் மாப்பிள்ளையா? ஆமா. கொஞ்ச நேரத்துல நாய்மா வச்சு தாய்மாமா வந்தாரு. வந்து கழுத்துல எனக்கு முண்டம் போட்டு கல்யாணம் மாதிரியும் போட்டாரு. உங்களுக்கு எனக்கு அப்பந்தான் யோசனை வந்து, நல்லா யோசிச்சு பாருங்க. சுடல கோயிலுக்கு எல்லாம் கிடாய வெளி குடுக்க நல்ல குளிப்பாட்டு தோல்ல முண்டு போட்டு அப்படியே குடும்பக்காரெல்லாம் மேல தட்டி கொண்டு போவ தெரியுமா? அதே மாதிரி சண்டாளம் எனக்கும் நல்ல அலங்கரிச்சு விட்டு மாலையும் போட்டு பிடிச்சு விட்டு குடும்பக்காரெல்லாம் ரெடியா நிக்கான். கூட்டிட்டு போறான். இந்த நாய் அப்படியே கொண்டு வச்சு இந்த காலை அப்படியே கொண்டு போறான். எதுக்கு அந்த காளி கிட்ட வெளியே கொடுக்க கொண்டு போறான்னு பொண்ணு விட்டுக்கிட்ட பின்னுக்கு எனக்கு 4 மச்சினமா இருக்கு. அப்பா தூக்கிட்டு போறதுக்கான்னு கேட்கக்கூடாது. 4 பேர்ல மூத்தவன் மாலை வச்சிருக்கான், எதிர்மாலை. அடுத்தவன் செண்டு வச்சிருக்கான், அடுத்தவன் பன்னீர் வச்சிருக்கான், அடுத்த எலுமிச்சம்பழம் வச்சிருக்கான். சரி, நான் என் கொழுந்தேர் ஒருத்தி உண்டு. அவ அழகா கோலம் போட்டிருந்தா பத்தியாளா, இங்க நல்ல பெட்ஷீட் வச்சு போட்டிருந்தாங்க. நான் அதுல போய் நின்னுக்கிட்டு கோலத்தை தாண்டறது காலை தூக்குனே. சின்னவன் சொன்னா பார்த்து வரேன். நான் அந்த புது பொண்ணு பவர்ல போன பத்தியாளா, காலை தூக்கி போட்டனே. சண்டால எவனும் அந்த பக்கம் 5,000 வலை கொடுத்து கீழோட போட்டான். பொடப்பட மொத்தமா வெடிச்சு எரிஞ்சு ரத்த கலனியாகி பட்டு வெட்டியெல்லாம் கரிஞ்சு பாவம் போல போய் மனவரையில குத்திக்கிட்டு. கல்யாணத்தை அன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை முதல் நாளே ஆரம்பிச்சுட்டு, கல்யாண நாளே இதுதான் நிலைமை. அதான் சொன்ன யாருக்கும் வரப்படாது. அப்படியே இப்ப ஆம்போல என்ன காலை விரிச்சா ரத்தம் கிளப்பிடுங்க, அப்படியே ஒதுங்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல நீங்க கல்யாணத்தன்னைக்கு இப்படிதானக்க வந்திருப்பிய, அப்படிதானக்க வந்திருப்பிய. உங்க மைனியா மாதிரி அப்படிதானக்க கையை பிடிச்சு கூட்டு வந்திருப்பா. ஆனா எனக்கு என்ன தெரியுமா? அப்பந்தான் சண்டாளிய பார்த்தேன். 76 கிலோ இருப்பா. 76 கிலோ, 76. உருண்டு திரண்டு உருட்டுக்கிட்டமா இருக்கா. நான் அப்பமா 38 கிலோ தான்க்கா. இப்பதான் கொஞ்சம் ஊத்தம் போட்டு 58 ஆயிருக்கு. சரி, 38 ஏற்கனவே வெந்து போய் பாவம் போல அங்கேயே எனக்கு குழி பறிச்சுட்டாங்க. மனவர கூட வர ஏமாத்தி விட்டானிட்டு இந்த பக்கம் 2 கல் இந்த பக்கம் 2 கல் வச்சு பலகையை போட்டு மேல துணியை போட்டு வச்சுட்டாங்க. எனக்கு தெரியாது.
புது பொண்ணு பவுர்ல பொண்ணு நானும் வெந்தூர் கறியோட பாம்போல இருந்தேன். கொஞ்ச நேரத்துல மைனியம்மா 2 பேரும் அவ கைய பிடிச்சிருக்கா. என்னை துணிந்தவளுக்கு தூக்கு மேடை பஞ்சு பத்தன்னு இருக்கா. ஆளு டக்கு டக்கு டக்குனி வந்தா பாரு பாத்து இது ஒண்ணு இது சின்ன வீட தானே. அவ இப்ப அனிதா சாப்பிட்டா பொத்திருக்கோம். வந்தா பாருங்க கிட்ட வந்தா சுருங்கணுமா ஏற்கனவே அவன் இருக்கு சுருங்கணுமா டக்குன்னு இருந்தா பாத்தியா அந்த 76 இருந்தோட அந்த 38 மேல தூக்கி காய் சைடு கம்ப பிடிச்சி விசுக்கு விசுக்கு விசுக்குன்னு மெதுவா கீழே இறங்கி நிக்க. மேலக்காரனுக்கு தெரிஞ்சிருக்குக்கா இவன் சண்டாளன் நாசமா போறான். நீ 3 நேரம் 3 நடை அடிச்சு மாத்தி அடிச்சான். எப்படி முத நடை அடிச்சான். 7 வசமா போ 7 வசமா போ. அப்ப அந்த முட்டா பையனுக்கு மட்டும் ஏறல பொண்ணு பவர்ல மலைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏறல. அடுத்த நாள் அடிச்சான். உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம் உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம். எங்க ஊருக்காரன் அவன் தானே கேட்பேன். அப்பமும் ஊருக்கு மட்டும் ஏறல. 3வது நட அடிச்சேன் பாருங்க. மாட்டிக்கிட்டா 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 மாட்டிக்கிட்டா. ஆனா ஐயர் எப்பவுமே சொன்னாரு, தம்பியும் நல்ல நேரம் முடி போ தாலி கட்டுவோம் நல்ல நேரம் முடி போ தாலி கட்டுவோம் நல்ல நேரம் முடி போ தாலி கட்டணும் சொல்லி முடிஞ்சு நான் கட்டினேன். ஏன் நல்ல நேரம் முடிச்சுக்க. அப்ப அந்த தாலி கயிறு உங்களுக்கு தூக்கு கயிறா மாறி இருக்கு. அதோட மோசமா போயிட்டு தூக்கு கயிறுனாலும் செத்துடலாமே. இது சாவே முடியாதோ எடுத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு தெரியும் உங்களுக்கு. சொல்லுங்க. அதோட முடிஞ்சாக்கா அடுத்த இந்த போட்டோகிராஃபர் இருக்கான் கள்ளப்ப அவன் கிட்ட வந்தா பாத்துடுங்க. கிட்ட வந்துட்டு சொன்னான், சார் ஸ்மைல் பிளீஸ் சார் ஸ்மைல் பிளீஸ் சார் ஸ்மைல் பிளீஸ். நீ என்ன சண்டானா போட்டோ எடுத்து போயிட்டேன். அந்த போட்டோ வீட்டுல மாட்டி வச்சிருக்கேன். நான் கடைசியா சிரிச்சு வச்சிருக்கேன். கடைசியா நகை சிரிச்சது. ஆமா. ஆனா இவர் சொன்னாரு வீடியோக்காரர், சார் க்ளோஸ் சார் க்ளோஸ் சார் க்ளோஸ். அன்னையே நீங்க க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். கல்யாணம் முடிஞ்சு இந்த உருளையை கொண்டுட்டு எங்க வீட்டுக்கு போறேன். 76 ஐயா. நான் பாவம் போல சின்ன ஆளு அதை கொண்டுட்டு போறேன். எங்க அம்மா என்னமே சின்ன ஆளுதான். அது மருமோ பாசக்கார மருமோன்னு வச்சுட்டு நல்ல தாம்பழத்துல வச்சுட்டு சிக்கிட்டு 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 மருமோட என்ன பாருங்க எங்க அம்மா குடைஞ்சு போயிட்டாங்க. அது ஸ்லோ மோஷனா வராவா என்னம்மா என்ன நடக்குன்னு இது பாடி உள்ள போகாது. சரிச்சு எடுத்து உள்ள கொண்டு போய் என்ன கட்சி உள்ள விட்டு போனோன்னு விளக்கு ஏத்தணும். விளக்கு தானே ஏத்தணும். ஆமா. எங்க அம்மையும் பாலும் பழமும் காப்பியும் கொடுத்து அவன் நல்லா குடிக்கா. உங்களுக்கு தரலையாங்க. எனக்கு எங்க அம்மா கப்பல தந்தாவ அவளுக்கு செம்புல கொடுத்தாவ. சரி சரி நல்லா குடிச்சிட்டு 6 பழமும் தின்னுக்கிட்டு பார்த்தாவ. ஏன் விளக்கு ஏத்தமானாவ விளக்க 3 சுத்தி சுத்திருக்க. அப்படி சுத்தணுமோ விளக்க 3 சுத்தி சுத்துவா. சுத்தினத்துல பாக்கா ஆமா சுச்சி எங்க இருக்குன்னு கேட்கா. விளக்கு பத்த வைக்க விளக்கு ஏத்தனா என்ன எங்க இருக்கு திரி எங்க இருக்கு தீப்பெட்டி கேட்டிருக்கணும். ஆமா. சுச்சி எங்க இருக்குன்னு கேட்க விளங்குமா வீடு விளங்காத முடிஞ்சு போச்சு. விடிய காலம் 4 மணிக்கா அதுக்குள்ள விடிஞ்சுட்டாங்க. சும்மா அதுல ஞாபகப்படுத்தப்படாது. நான் மறந்துல இருக்கேன். இவ்வளவு குயிக்கா விடிஞ்சிருக்கேன். அதான் நீங்க இவ்வளவு சொன்னாலும் நான் மறக்க மாட்டேன். ஆமா உண்மையில ராத்திரி 10 மணிக்கா அந்த அக்காளுக்கு முடியல சிரிக்க. உண்மைதாங்க 10 மணி ராத்திரி 10 மணி ஆகத்தான் செய்யும். ஆமா இப்பவும் 10 மணி தாண்டிடுச்சு. சும்மா இருங்க அதெல்லாம் ஞாபகப்படுத்தப்படாது. சரி 10 மணிக்கு பாவம் போல முழிச்சிட்டு இருக்கேக்கா. அவள் வருவாளா அவள் வருவாளா உடைஞ்சு போன நெஞ்சு ஒட்ட வைக்க அவள் வருவாளா. தபால் வந்து கால விழுந்துட்டா உங்க மனைவி. ஆமா எங்க கால எனக்கு எப்படி தெரியுமா மனசுல எப்படி இருந்து அடி திருவாரூர் தேரே பக்குவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி அடி மாமல்ல புறத்து மணவாளா செதுக்கிற சிலையானுக்கு வேண்டா தென்காசி போவோம் வரியா ஏ சிவனே நீ எனக்கு துணையா என் மதுரைக்கு போவோம் வரியா அந்த மீனாட்சி உனக்கு சரியா. இப்படி நினைச்சுட்டு இருந்த கால விழுந்த பத்தியா எம்மா என் மேல இவ்வளவு பாசமா அம்மா இவ்வளவு பாசத்தை வச்சுட்டம்மா இப்படி இருந்த. சும்மா இருடே சும்மா இரு ஒன்ன தொடாண்டா நீ காலைல நீங்க தூக்குனீங்களா? தூக்குற போது அந்த டைலாக் நடக்கு. நீ ஒண்ணு தொடாண்டா நீ ஒண்ணு தூக்காண்டா. ஏன் இப்படி இவ்வளவு பாசம்? நான் ஒன்னும் பாசம் இல்ல நேசம் இல்ல. சண்டாடி 4 பிடிச்சி தள்ளிட்டா அதுல கமந்து விழுந்துட்டேன். யாரு பிடிச்ச தள்ளினது யாருக்கு தெரியும்? என் மேல இறக்கப்பட்டு யாரை பிடிச்சி தள்ளி இருக்காங்க. அதனால 26 வருஷம் ஆச்சு.
இதுக்கு முறை என் ஒரு நாளும் என் வீட்டுக்காரி என் கால விழுந்ததே இல்ல, யாரும் பிடிச்சி தள்ளதே இல்ல. இல்ல. முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. காலையில 4:30 மணிக்கு எழுப்பிட்டாக்கா உத்தமி பத்தினி அவ எழுப்பிட்டு என்ன எழுப்பிட்டு படுத்துக்கிட்டா. உங்களை எழுப்பிட்டு அவங்க படுத்துட்டாங்க. படுத்துக்கிட்டு ஆனா 5 மணிக்கு வெளியே போயிட்டான். காலையில போய் குளிச்சிருக்காக்கா. ஏக்கா உங்களுக்கு எல்லாம் கூந்தல் எவ்வளோக்கா இருக்கும்? இவ்வளவு இருக்குமா? இவ்வளவு இருக்குமா? எங்க வீட்டு தெய்வத்துக்கு இவ்வளவு இருக்காக்கா. ஆனா மயங்கினது அதுல தானே. எங்க வீட்டு தெய்வத்துக்கெல்லாம் இவ்வளவுதான் இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, பிரஸ் அடிச்சுட்டு போய் இப்படி பண்ணிட்டு போயிடலாமே. முடிஞ்சு போச்சு. எனக்கு அப்படி இல்லையே. ஆனா இதெல்லாம் காய வைக்கணும் சும்மா போக மாட்டேன். நல்லா குளிச்சுக்கிட்டு பனை மரத்துல மட்டும் அடிப்பான். பனை மரத்துல? ஆமா, பனை மரத்துல 2-3 ரவுண்ட் வரும். மனச பறி கொடுத்தனே என் மங்கையவ கூந்தலுக்குள்ளே மல்லிகையும் ரோஜா வச்சு என்ன மூடி மூடி மறைச்ச வேளை அப்படி நினைச்சேன். வந்தா எப்படி வந்தா தெரியுமாக்கா? எல்லா கணவருக்கும் மனசுல என்ன இருக்கும் இல்லையா? முத நம்ம மனைவி குளிச்சுட்டு வருவா, வரும்போது பெட் காப்பி கொண்டு வருவா. நீ ஆசை இருக்குமா இருக்காதா? அதே ஆசையில் நான் எப்படி இருக்கேன். பெட்டுல வந்தா கூந்தல் நீளம் பத்தியவா? கூந்தல்ல சிக்கெடுக்க ஒரு கம்பி உண்டு தெரியுமாக்கா? அப்பளம் குத்தம்பி ஊசி பூரி அப்பளம் குத்துவமே. எங்க வீட்டுல ஏற்கனவே நீளம். இவ ஆழம் கம்பியே நீளம். அப்படியே வாரா என்ன செய்ய தெரியுமா? ஒவ்வொரு குத்தையும் குடலை குத்தி கிளிக்க மாதிரியே குத்துறாக்கா. குத்திட்டு சும்மா இருக்கா. சொன்னது என்ன தெரியுமா? அவ இருக்கிறது புகுந்த வீட்டுல பிறந்த வீட்டு பெருமை பீத்திட்டு இருக்கா. எப்படி எப்படி தெரியுமா? இது என்ன ரூமு? எங்க வீட்டுல என்ன வசதி இருக்கு தெரியுமா? பாலாறு தேனார் தெருவோட ஓடும். நாங்க குடும்பத்தோட குப்பரை கிடந்து நக்கும். நான் போய் பார்க்க வீட்டை சுற்றி சாக்கடை ஓடிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. நான் எங்க வீட்டுல ராணி மாதிரி இருந்தேன்னா விசாரிச்சு பார்த்து தெரியும். பக்கத்து வீட்டுல சாணி வாரி விடுது சண்டை. ஐயோ ஐயோ. இதோட விட்டா பரவாயில்ல. எங்க அண்ணன் நடந்தான ராசன் நட. அது அண்ணன் நட தெரியுமா? சண்டால சாம்பக்கார அங்கேயும் காலை பறக்கி விட்டு எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? மன்மதராச குடும்பம், புள்ளிராஜா குடும்பமா இருக்கு. என் மூக்கழக பார்த்து மூணாறுல கேட்டாங்க, கண்ணழக பார்த்து கண்ணகுளத்துல கேட்டாங்க, நாக்கழக பார்த்து நாகரவில்ல கேட்டாங்க. பாவி மக்க இந்த குடும்ப குடி தள்ளிவிட ஐயான்னு சொல்லிட்டு பாடுறா பாருங்க. என்ன மான உள்ள பொண்ணு இன்னி மதுரையில கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்துல கேட்டாக. ஊருக்குள்ள ஒரு பைய கேட்கல. அவ செய்த வேண்டாத வேலை அங்கதானே தெரியும். கோழி கலாண்டது, முட்டை கலாண்டது, பக்கத்து வீட்டோடது, பாவடை கலாண்டது அங்கதானே தெரியும். அதனால ஊர்ல யாருமே கேட்கல. இப்படிப்பட்டவா கூட கல்யாணம் பண்ணி ஒரு இதுல மாட்டிருக்கீங்க. ஒரு எலி பொறியில மாட்டிருக்கீங்க. எலி பொறியா? பெருச்சாளி பொறியா? பெருச்சாளி பொறி. பெருச்சாளி பொறி இந்த விட்டு விட்டா இருக்குமா? இருக்கும். ஆனா உண்மைக்கா 16 நாள் எங்க அம்மா வெளியே விடல. யார? என்னையே வீட்டுக்காரரி. ஏன் தெரியுமா? 15 நாள் வெளியே போக. 15 நாள்ல போக. 16ஆவது நாள் கோயிலுக்கு போமோன்னாங்க. எங்க கோயிலுக்கு? எந்த கோயிலுக்கு? எந்த கோயிலுக்கு? கன்னியாகுமரி பகுதி கோயிலுக்கு. நான் வசமா அப்போ எனக்கு இந்த ஹீரோ கண்ட அப்பவும் கிடையாது. ஒரு சின்ன ஆக்கர் டிவி சுட்டி தான் உண்டு. மேலே 1/2 மணி நேரம் சம்பினாதான் ஸ்டார்ட் ஆகும். நான் ஏற்கனவே 9:30 கிளம்புன்னு சொல்லி 9 மணிக்கு வண்டி எடுத்து அடிச்சு சம்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு. இவன் அந்த தேர் மெதுவா நான் வந்துகிட்டேன். கிட்ட வந்து நின்னா எங்க அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தாவே, தம்பி இங்க வா. எங்களை கூட்டிட்டு வர பிள்ளைய கோயிலுக்குமா? தலைய பேர்ல பிறந்தலே இருக்கு. ஒரு முளம் பூ வாங்கிட்டு போல. இதை ஏன் காத்துல சொன்னாங்க? ஒரு முளம் பூ. ஆமா, நம்ம உரலுக்கு அது தெரியல. நானும் சைக்கிள வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ண பத்தியா? ஆமா, ஸ்டார்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். யாரம்மா டக்குன்னு யாருன்னா பத்தியா? ஃப்ரெண்டு வீடு தூக்கிட்டு. ஐயோ, அதை பிடிச்சி அமைக்கி வச்சு மெதுவா பாடிய பின்னாலே ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஆனா ஒரு புடி பிடிச்சா பாருங்க, இந்த 38 அந்த 76 ஒரு அப்படியே ஒரு புடி பிடிச்சா எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ எம்மா, இவ்வளவு பாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு ஏமா பண்றேன்? பாசமே இல்ல, நேசமே இல்ல. நீ எல்போடு போற ரோட குண்டும் குழியும் போகும்போது நான் ஒத்தைக்கு எதுக்குல கீழே விடணும்? நீனு சேர்ந்து விடுற. அதனாலதான் தெரியவா என்ன தெரியவா? இப்போ யாங்க பொம்பளை எல்லாம் வயத்தோட அடக்கி பிடிக்கானீ. இதான் மேட்ரு. ஆமா, அதான் அந்த புறம்போக்கு நிலத்தை வளைச்சி போட்டது மாதிரி கை போட்டிருப்பாங்க. எடுத்திருப்பா. ஆமா, கொஞ்ச நேரத்துல கையை எடுத்துட்டு அங்க ஒரு குண்டு கிடக்கும் பாத்தீங்க. எனக்கு கிளச்சி அடிச்சு விடுங்க, குண்டு கிடக்கும். 2 பேர்ல உள்ள போட்டு பிடிச்சுக்கிட்டா. கொஞ்சம் வேகமா போனோம். மெதுவப்பா மெதுவப்பா. என்ன
இல்ல நம்ம கிளம்பும் போது உங்க அம்மா ஏதோ சொன்னாவள என்ன ஏன் ஒன்ன பத்தி ஒண்ணு சொல்லல பிள்ளை முத கோயில் கூட்டிட்டு போற ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போ அப்படியே சொன்னாங்க அவன் வண்டி போட்டு திருநி போயிட்டு இருக்கு ஒரு கட்டர்ல தான் யாரையும் இறங்கிச்சு நில்லு அம்மா கிளம்பும் போது உங்க அம்மா ஏதோ சொன்னாவள என்ன சொன்னா ஏன் ஒன்ன பத்தி ஒண்ணு சொல்லல தாயே ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்து வண்டி போட்டு வண்டி போய்கிட்டே இருக்கு இந்த குளியக்காடு இருந்துச்சா சும்மா இது எதுக்கு இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்கா இல்ல உங்க அம்மா ஏதோ சொன்னாவள என்ன சொன்னாவனா ஏன் ஒன்ன பத்தி ஒண்ணு சொல்லல என் பிள்ளைக்கு ஒரு முழம் பூ வாங்கி எடுத்து கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க நம்ப இருக்க மாட்டாள அப்படியா போன்னு சொன்னா காலேஜ் யாத்தம் கழிஞ்சு 2 கட்டுரும் தாண்டி யார் சாட்டு பத்தில வண்டி யாரிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் விட்டுனீங்களா வண்டி வீழ்ச்சில வந்துடும் அதை தாண்டி வண்டி யாத்திக்கிட்டே இருக்கு